தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில்தான் இருக்கு. மகளாமுகி வித்மிகே சம்பின் சதேமிகை தன்னோ தேவி பிரஜோதயாத். பக்தி கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போறோம். அது வருகின்ற 5/12/2026 திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் மாறுகிறார். இதுல ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்லலான்னு இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட நீங்க எடுத்துக்கலாம். பின்வரும் பதிவுகளை விளக்கமா ராகுகேது பெயர்ச்சி பலன் நம்ம சொல்ல போறோம். இதுல 12 ராசிகளுக்கு உண்டான ராகுவின் பெயர்ச்சி பலன் மட்டும் இப்போ சொல்ல போறோம். இது உங்களுக்கு குழப்பம் இல்லாம மிக தெளிவாக ராகுவால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்னென்ன தீமைகள் ஏற்படும் 12 ராசிகளுக்கும், அதுதான் இப்போ விரிவாக சொல்ல போறோம். அதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து நடந்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சியில் ஏற்படும் கெடு பலன்களை குறைத்து கொண்டு நல்ல பலன்களை அதிகமாக்கி கொண்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள். 5/12/2026 சனிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் ராகுகேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள், 1.5 வருடங்கள் இருக்கும். இருப்பதிலேயே ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை, வலிமை பெற்றது. மற்ற கிரகங்களை எல்லாம் இதன் கட்டுப்பாட்டிற்குள் வரும் பொழுது ஜாதகத்திலே கால சர்ப்ப தோஷம் ஏற்படுகிறது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த ராகு கேது பெயர்ச்சி அன்று அனைத்து கிரகங்களும் ராகு கேது பிடிக்குள் மாட்டி இருக்கிறது. ஆனால் சனி பகவான் மற்றும் வெளியில் நின்று உலா வருகிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மட்டும் வெளியில் இருந்து மற்ற கிரகங்கள் ராகு கேது பிடிக்குள் இருந்தால் ஜோதிடத்திலே கால சர்ப்ப யோகம் என்று சொல்வார்கள். அந்த கால சர்ப்ப யோகம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ஏற்படுகிறது. இதை நீங்கள் மூலமாக கவனிக்க வேண்டும். யோகம் என்று சொன்னால் நன்மை தானே, அப்போ நல்லதுன்னா ஓரளவுக்கு நடக்க போகுது, அப்போ நீங்க சந்தோஷப்பட தானே வேணும். அந்த வகையிலே இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் மட்டும் அவர் இருக்கும் இடமும் பார்க்கும் இடமும் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது முதலிலே மேச ராசிக்கு பார்ப்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே வந்து அமர்கிறார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வருகிறார். இப்போ நம்ம ராகு பகவான் மட்டும்தான் பார்க்க போறோம். அதனால 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகு, அவர் பார்வையுடைய பலன் 4ஆம் இடம். இப்பொழுது மேசராசிக்கு என்னென்ன செய்ய போகிறார் என்று கவனமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். 10லே ராகு வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறுவீர்கள். அது சில நேரங்களிலே குறுக்கு வழியிலும் இருக்கும். ஏனென்றால் ராகு பகவான் அதை செய்ய சொல்லுவார், தூண்டி விடுவார். ஏதாவது ஒரு வகையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அது நேர் வழியில் சென்றாலும் சரி, குறுக்கு வழியிலும் சென்றாலும் சரி.
அதன் பிறகு இந்த 10ல் இருக்கும் ராகு தொழில் வியாபாரம் என்ற வகையிலே தொழிலை சிறக்க செய்வார். தொழில் ஓங்கி வளரும். அந்த தொழிலிருந்து கிளை தொழிலாக இருக்கக்கூடிய தொழில்களும் வளரும். ஆனால் வியாபாரம் என்று வரும்பொழுது சற்றே தொல்லை கொடுப்பார். வியாபாரத்திலே பிரித்த லாபத்தை கொடுக்க மாட்டார். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் போகும். கடுமையாக உழைக்க செய்வார். இதெல்லாம் ராகு 10ஆம் இடத்திலிருந்து செய்யக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்றி கொடுப்பார். அதே நேரத்தில் நீங்கள் தவறு செய்தாலோ அல்லது மற்றவருடன் நீங்கள் இணங்காமல் இருந்தாலோ உங்களை பதவி இறக்கவும் செய்வார். இப்போ புரிஞ்சிட்டீங்களா? பதவி ஏற்றியும் கொடுப்பார், இறக்கவும் செய்வார். இது நடக்கும். அடுத்ததாக அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு கட்டி முடிக்காமல் இருந்தால் இந்த ராகு வந்தவுடன் திடீரென்று கட்ட துவங்க விடுவீர்கள். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்துடும். கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் நடத்தி காட்டுவீர்கள். அதே போன்று வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த ராகு வந்தவுடன் வாகன யோகம் கிடைத்துவிடும். இதில் இன்னொன்று சொல்ல வேண்டும். ராகு என்பது போக்குவரத்து கிரகம் என்று சொல்லப்படுகிறது. எனவே வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக தொழில் விருத்தி அடையும். நிறைய சுற்றுலா போக வைத்து சம்பாதிப்பீர்கள், லாபத்தை ஈட்டுவீர்கள். நிறைய வாகனங்களை வாடகைக்கு விட்டு வருமானம் பார்ப்பீர்கள். இதெல்லாமே நடக்கும். இருந்தாலும் தாயார் உடல்நிலையிலும் தாயார் வழி உறவிலும் சற்றே கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை வரும். தாயார் வழி உறவிலே சிறு சிறு மனக்கசவுகள் வரும். இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அடுத்ததாக கல்வியில் திடீரென்று ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே நேரத்திலே பின்வாங்கவும் செய்து விடுவார். அந்த கல்வியில் நாட்டம் இல்லாமலும் செய்து விடுவார். இதெல்லாம் ராகு செய்யக்கூடிய விஷயம், வேலைகள். அவருடைய லீலா வினோதங்கள். அவர் என்ன செய்வார், எப்படி செய்வார், எப்போது செய்வார் என்று யாருக்குமே தெரியாது. திடீரென்று செய்வார். அதனால்தான் அவர் இருக்கும் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் வரும் என்று சொல்லுவார்கள். சில பேருக்கு லாட்டரி சீட்டில் கூட யோகத்தை கொடுப்பார். புதிய யோகம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து வகையிலும் வந்து சேரும். இதையெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டி இருந்தால், இந்த பிரச்சனைலாம் வருது, நல்லது நடந்தால் ஓகே, கெட்ட பிரச்சனை வந்தால் அப்போ எதாவது சமாளிக்கணும். என்ன பண்ணணும்? புற்று உள்ள கோவில்களில் அம்மனை வழிபட்டு வர வேண்டும். அது ஒரு சனிக்கிழமை ராகு காலத்தில் இருக்க வேண்டும். இது பரிகாரத்திற்கு. வழக்கமாக செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை போய் வரலாம். பரிகாரத்து என்று வரும்போது சனிக்கிழமையிலே ராகு காலம்தான் ஏற்ற காலமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நவ கிரகத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கும் வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனை செய்யலாம். வசதி குறைவாக இருந்தால் அர்ச்சனை செய்து, விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாட்டையும் முடித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் செய்து வரலாம். அந்த நாகர் சிலை என்று சொல்லக்கூடிய வகையிலே இரட்டை பாம்பு இருக்கும் போல் ஒரு சிலை இருக்கும். அதுதான் ராகுக்குரியது. 5 தலை கொண்ட ஒரு சர்பத்து உண்டான சிலை இருக்கும். அது கேதுக்குரியது. எனவே இந்த இரட்டை தலை உள்ள இந்த நாகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் சாத்தி அபிஷேக ஆராதனைகள் செய்து பொட்டிட்டு பூசாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்து வந்தீர்களானால், இதிலே தான தர்மம் செய்ய வேண்டும் என்றால் பார்ப்பதற்கு அகோரமாக இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு
வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு, தர்மம் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு, இவங்களுக்கு நீங்கள் நிறைய செய்து வர வேண்டும். இப்படி செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பவனால் ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கடைபிடித்து வந்தால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.